இருந்தார், போயிட்டாரா? ஓகேண்ணா. வணக்கம், சத்யேந்திரா பேசுகிறேன். 3 BHK படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இதில் சரத்குமார், தேவயானி, சித்தார்த் தங்கச்சி மீதா, அப்போ சைத்ரான்னு ஒரு கேரக்டர், சித்தார்த் பழைய லவர், ஸ்கூலில் படிக்கும்போது லவர், இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்குது. யோகி பாபு ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காங்க. விவேக் பிரசன்னா ஒரு சின்ன கேமியோ பண்ணியிருக்காங்க. படம் ரொம்ப நல்லா இருக்குது. படத்தில் கதை இவ்வளோ தான். சரத்குமார் ஃபேமிலியில் ஹெட்டு, தேவயானி ஒய்ஃபு, சித்தார்த் பையா. இவங்களுக்கு என்ன ஒரே ஆசைன்ட்டு ஒரு சின்ன வீட்டில் இருப்பாங்க. அந்த வீட்டில் அப்பப்போ தண்ணி வந்துட்டுருக்கும். ஸோ எப்படியான ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டால் இவங்களுக்கு இருக்கிற சம்பளம், இவங்களுக்கு இருக்கிற சேவிங்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி. ஸோ அப்படி இப்படி பிளான் பண்ணி லோன் எடுக்கிறதுக்கு அதுக்கு எல்லாம் பிளான் பண்ணுறாரு. ஸோ பிளான் பண்ணி அப்படி இப்படி 7 lakhs 8 lakhs அப்படி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு போய் கடன் எல்லாம் கேட்பாங்க. அவங்க தம்பி அவரை இன்சல்ட் பண்ணி அனுப்புகிறாரு பணம் கேட்டதுக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ட்டா அப்பப்போ கொஞ்சம் பணம் சேர்த்துட்டே இருப்பார். தேவயானி சொல்கிறான், ஒரு பெரிய பாத்திரத்தில் வடை போண்டா எல்லாம் வச்சுட்டு நாங்களெல்லாம் இது கூட விற்றுட்டு உங்களுக்கு மாதத்துக்கு 15,000 ரூபாய் ரெடி பண்ணி கொடுக்குறோம் அப்படி எல்லாம் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்ட்டு இப்படி பணம் கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது சித்தார்த் பார்த்தா எல்லாம் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். எல்லா கிளாஸ்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான், எல்லா எக்ஸாம்லேயும் ஃபெயில் ஆகிட்டு இருப்பான். அது இவங்களுக்கு ஃபேமிலியில் சித்தார்த்துக்கும் வரும் மனக்குழப்பமாக இருக்குது, ஃபேமிலிக்கும் ரொம்ப மனக்குழப்பமாக இருக்குது. அப்போ என்ன ஆகிடும்ட்டா திடீர்னு சித்தார்த்த சிஸ்டருக்கு ஒரு நல்ல அலியான்ஸ் வந்துடும், மேரேஜ் அலியான்ஸ் வந்துடும். அப்போ என்ன பண்ணுறாரு, இப்போ வீடு வாங்க வேண்டாம், நம்ம ஃபஸ்ட்டு அவள் மேரேஜ் முடிச்சிடலாம், நல்ல இடத்துலேருந்து வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அந்த மேரேஜ் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அந்த மேரேஜுக்கு போனால் அதுக்கு பணம் பத்தாது, அதுக்கு 25 lakhs வேணும். எப்படியோ பொலிட்டி அது இது பண்ணி அந்த மேரேஜும் பண்ணிடுறாரு. பட் என்ன நடக்குதுன்ட்டு அந்த பொண்ணு ஹஸ்பண்டோட சண்டை போட்டுட்டு பாட்டிலில் அவன் தலையை அடிச்சுட்டு வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துடுவான். அப்போ சித்தார்த்தை கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகி நல்ல மார்க்ஸ் வாங்க ஆரம்பிக்கிறாரு. இன்ஜினியரிங் போகணுன்னு ஆசைப்படுறாரு. ஸோ மறுபடியும் வீடு கட்டுறது அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு அதுக்கு வச்சிருந்த பணம் எல்லாம் எடுத்துகிட்டு மறுபடியும் சித்தார்த்துக்கு இன்ஜினியரிங் சீட் வாங்கி கொடுக்குறாரு. சித்தார்த்து ஐடி படிக்கிறதுக்கு போகிறாரு. அவங்க ஐடி மேனேஜர் விவேக் பிரசன்னா சொல்கிறாரு, நீ ஏதோ ஓசிபிசி எல்லாம் படிச்சிருக்கே, இதுக்கு ஒன்றும் வேல்யூ கிடையாது, இட் இஸ் நாட் ஹார்ட் ஒர்க், இட்ஸ் க்ரியேட்டிவிட்டி இம்பார்ட்டண்ட். எல்லா இன்ஜினியர்ஸும் படிச்சுட்டா அவருக்கு எல்லா இடத்துலையும் நல்ல ஒர்க்கு கிடைக்காது, அண்ட் அது அவ்வளோ அதில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இருந்ததான் உண்மையான வாழ்க்கை அப்படின்னு திட்டிட்டு அனுப்பிடுறாரு. அப்போ சித்தார்த் என்ன பண்ணுறாரு, ஒரு ஃபவுண்ட்ரின்ட்டு ப்ரெஸ் ஃபவுண்ட்ரி, அந்த ப்ரெஸ் ஃபவுண்ட்ரியில் போய் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. நமக்கு இதில் என்ன தெரியுதுன்ட்டா, ரோட்டில் மோட்டர் பைக் ரிப்பேர் பண்ணுறாரு இல்லையா, மோட்டர் பைக் ரிப்பேரு, அவர் ஆக்சுவலி என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியர். ஒருத்தர் படிச்சுட்டு அது பண்ணாமல் தெரியாமல் இருப்பான், இவன் படிக்காமல் அதெல்லாம் பண்ணுறான். இப்போ சித்தார்த்த ஃபவுண்டரில் போய் அது ஒரு பெரிய ப்ரெஸ்ஸு, அதில் நல்லா ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ஓனருக்கு ஒரு 50 லட்சம் நியூஸ் பேப்பர் போயிட்டுருக்கோம். அந்த 50 லட்சம் நியூஸ் பேப்பரும் நல்லா போகிற மாதிரி மிஷின்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஃபிசிக்கல் அண்ட் மேனுவல் ஒர்க் பண்ணி அந்த ஓனரை ஒரு நல்ல இடத்துக்கே கொண்டு வந்துடுவான். கடைசியில் சித்தார்த் தங்கச்சி ஓடி வந்துடுவான். ஹஸ்பண்ட் சரியில்லை அப்படின்ட்டு அவனை பாட்டிலில் விட்டுட்டு அவன் வீட்டிலே தங்கிட்டு இருப்பான். அண்ட் சித்தார்த்துக்கு அலியன்ஸ் பார்த்துருப்பாங்க. பட் அவன் பழைய கிளாஸ்மேட்டாக ஒரு துணி கடையில் பார்த்துட்டு அவளே இவர் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. கடைசியில் பார்த்தா நல்ல வீடு கட்டுறாரு. சரத்குமார் பேர் வாசுதேவன் அண்ட் ஃபேமிலி. சூப்பர் வீடு கட்டுறாரு. வீட்டுக்கு எல்லோரும் வர்றாரு. ஒரு வீடு கட்டுறதுக்காக எத்தனை தியாகங்கள் பண்ணோம், ஒரு ஃபேமிலி மேனுக்கு எவ்வளோ கஷ்டம், அந்த விஷயம் சரத்குமார் நல்லா நடிச்சிருக்காரு. நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ரொம்ப நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப லோ கீ கேரக்டர். இதில் ஆக்ஷன் சீன்ஸு அந்த மாதிரி ஒன்றும் கிடையாது. ஒரு சாதாரண ஃபேமிலி மேன் கதை, பட் ரொம்ப பவர்ஃபுல் கதை. அவர் கெட்டப்பு, அவங்க ஏஜ் சேஞ்சு, டீஏஜிங், சித்தார்த்து டீஏஜிங் 17 வயசில் காட்டுறாரு. இந்த கதை 34 இயர்ஸ் போகிறது. பியூட்டிஃபுல் கதை, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசியில் கொஞ்சம் குறைகள் இருக்குது, அதை பற்றி ஒரு நிமிஷம் பேசுகிறேன்.
படம் ரொம்ப நல்ல படம். இவர் இந்த டைரக்டர் ஆல்ரெடி ஒரு ரொம்ப நல்ல படம் பண்ணியிருக்காங்க. எம்எஸ் பாஸ்கர் வச்சுட்டு, மணிகண்டன், குட் நைட் மணிகண்டன் வச்சுட்டு 8 தோட்டாக்கள் சூப்பர் படம் பண்ணியிருக்காங்க. படத்தில் சின்ன சின்ன குறைகள் என்னான்ட்டா 25 லட்ச ரூபாய் கொடுத்து மேரேஜ் பண்ணாங்கன்னு விஷயம் சொல்கிறாரு. அப்படி சொல்கிறாங்க தவிர அந்த மேரேஜை படத்தில் காட்ட மாட்டாங்க. அப்போது சித்தார்த்து சைத்ரான்னு ஒரு ஏழை பண்ண கூட்டு வந்துடு. அவர் கதை சொல்கிறான், எங்கள் அப்பா ட்ரிங்கர்டு எப்போ டெய்லி கலாட்டா பண்ணுறான்ட்டு. அவளை மேரேஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாரு. அவள் மேரேஜ் கூட காட்ட மாட்டாங்க, 2 மேரேஜும் காட்ட மாட்டாங்க. அப்போ சைத்ரா சித்தார்த் லவர், ஸ்கூல் லவர், அவள் அப்பா பற்றி ஒரு பெரிய கதை சொல்கிறான். அது கூட விஷுவலில் காட்ட மாட்டாங்க. அதுக்கு மேலே தேவயானியெல்லாம் முறுக்கு போண்டா எல்லாம் போட்டு வச்சுருப்பான். நான் 15,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுக்குறேன்ட்டு அவங்க விற்கிறது காட்ட மாட்டார். அவங்க அந்த போண்டா முறுக்கு அம்மா பொண்ணு விற்கிறது காட்டிருந்தா படம் இன்னும் பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். படம் ரொம்ப நல்லா இருக்குது. நான் சொன்னதெல்லாம் 20 நிமிஷம் ஆகாது எடுக்குது. என்ன கேட்டால் நான் எவ்வளோ இப்போ சொன்னதெல்லாம் 3 மினிட்ஸில் எடுத்து கொடுக்குறேன். 1 minute 20 ஷார்ட்ஸ், 1 second 1.5 second ஷார்ட்ஸ் டிசால்வ். ஸோ படம் இன்னும் விஷுவலாக இருந்திருக்கும். பட் இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. யோகி பாபு சின்னதாக 2 சீன் ஒரு ஹவுஸ் புரோக்கர் மாதிரி வர்றாரு. அவர் கேரக்டர் கூட ரொம்ப நல்லா இருக்குது. இட்ஸ் அ லவ்லி ஃபிலிம், பியூட்டிஃபுல் ஃபிலிம், ஃபேமிலி ஃபிலிம். சரத்குமார் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. தேவயானி கலக்கியிருக்காங்க, சைலண்ட் கேரக்டர். ரொம்ப நல்ல படம், ஒரு ஃபேமிலி படம், மிடில் கிளாஸ் படம். தயவுசெய்து எல்லோரும் போய் பாருங்கள். தேங்க்ஸ். எல்லாருமே கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் அப்படிங்கிறது தான் உண்மை. நம்ம வந்து இப்போ 3 BHK படம் பார்த்ததில்ல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல படத்தை நான் ஏன்னா தொடர்ந்து மூவி பார்த்துட்டே இருப்பேன். இப்போ ரீசெண்டாக வந்து எல்லா படமும் நான் பார்த்துருக்கேன். பட் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஃபேமிலி மூவி வந்து இப்போ பார்த்துருக்கேன். ஏன்னா நானும் ஒரு ஃபேமிலி மேன் தான், எனக்கும் 2 பசங்க இருக்குது. இந்த படத்தை பார்த்திங்கன்னா ஒரு சொந்த வீடு வாங்குகிற கனவு எல்லாருக்குமே இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், நம்மளுக்கு ஒரு சொந்த வீடு வாங்கும்போது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ லோனுக்கு நம்ம எவ்வளோ அலையிறோம், நம்மளோட பேரண்ட்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்றதை பார்த்து இந்த மூவியை பார்த்து நான் நிறையா தெரிஞ்சுக்கினேன். இதுக்கப்புறம் நானும் சேவிங் பண்ணோம், ஃப்யூச்சரில் நம்ம பசங்களுக்கு ஒரு வீடு வந்து நம்ம பண்ணணும்னு எனக்கும் இந்த படத்தை பார்த்து ஒரு ஆசை இருக்குது. கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். சரத்குமார் சாருக்கு ரொம்ப நன்றி. அவர் இந்த படம் வந்து கொடுத்ததுக்கும் டைரக்டர் சாருக்கும் மிக்க நன்றி. ப்ரோ நான் நிறையா சீன் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அழுதுட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சீனும் அந்த மாதிரி அவங்க வந்து கேமராமேன் சார் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு அந்த படத்தை வந்து எமோஷன் எல்லாருமே பார்த்தீங்கன்னால கண்டிப்பாக அழுவாங்க. மெயின் என்னென்னா பேரண்ட்ஸ் கூட வந்து எப்பவுமே இருக்கணும், அவங்க சொல்கிற விஷயத்த நிறையா கேட்டுக்கணும். இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு சொல்கிறேன், ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர் வந்து பேரண்ட்ஸை அவங்க சொல்கிறதே காதில் வாங்குறதில்ல. பட் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. நானும் நிறையா சீனில் ரொம்ப அழுதுட்டேன். அதனால் இந்த மூவியை வந்து ஃபேமிலியோடு வந்து எல்லோரும் என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸு 3 BHK மூவிக்கு.